ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குவைத்துக்கு வந்து டாக்ஸி டிரைவராக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டாக்ஸி டிரைவர் எவ்வளோ வந்து சேலரி வாங்குறாங்க, கம்பெனிக்கு எவ்வளோ பெய்டு பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுட்டு அகாமடேஷன் இதெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்ஸி டிரைவரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து நம்மளை வந்து இப்போ விசா கொடுத்து எடுத்துடுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டாக்ஸியை கொடுத்துருவாங்க. அதுக்கான வந்து டெய்லி அமௌண்ட் வந்து பெய்டு பண்ண சொல்லிடுவாங்க. அது ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் அண்டு வந்து நம்ம வந்து ஓனருக்கு பெய்டு பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து டாக்ஸிக்கு வந்து போடுற பெட்ரோலு இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட கையில் நிற்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நம்மளோட ஓனருக்கு வந்து 8 தினார் நம்ம வந்து பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். 8 தினார் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 சம்திங் வரும். வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு 3 தினாருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். நம்ம அப்போ தான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வெளில சுற்றி வந்து ஆள் இருந்தால் நம்ம வந்து அழைச்சிட்டு போக முடியும். அதனால் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டாகணும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும், மதியானம் லஞ்சு சாப்பிட்ணும், ப்ளஸ் இது வந்து டின்னர் இருக்குது. அது ஒரு அமௌண்ட் வந்துடும். ஒரு 1.5 தினார்லேருந்து 2 தினார் வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 தினார்லேருந்து 15 தினார் வரையும் சம்பாதிக்கலாம். அது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுனால அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒன் வே தான், அதனால் ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. குவைத்தை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நம்ம என்றைக்குமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் போய் ஆகணும். ஏதாவது வண்டிக்கு ஒரு டேமேஜ் இருக்குன்னா அதை வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க தான் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சேஃப்டியாகவே தான் நம்ம போய் ஆகணும். அதிகமாக டாக்ஸியில் யார் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க தான் அதிகமாகவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவைத்தோடையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலுமே வந்து வண்டியில் ஏறி உட்காந்தோம்னா நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து ஏற்கனவே வண்டியில் பேசிட்டு தான் ஏறுவோம். ஏன்னா வந்து மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, மீட்டரில் வந்து அதிகமாகவே காட்டுங்கிறதுனால யாருமே வந்து மீட்டரை பேச மாட்டோம். இப்போ நான் இங்கேருந்து என் இடத்துலேருந்து வந்து இப்போ எனக்கு பக்கத்தில் சிட்டி இருக்குது, அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா வந்து முன்னாடியே வண்டியில் ஏறும்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பேன். நாங்கள் வந்து இப்போ ஃபாயில் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா வந்து 1 தினார் ரூபான்ட்டு பேசி தான் வண்டியில் ஏறுவோம். கிட்டத்தட்ட வந்து டாக்ஸியில் வந்து 3 பேர் வரையும் அலோடு வந்து ட்ராவல் பண்ணலாம். 4 பேருங்கிறது வந்து அலோடு கிடையாது. நமக்கு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கான மெடிக்கல் வந்து இது பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இப்போ டாக்ஸி கொடுக்குறாங்கன்னா டாக்ஸிக்கான வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான வண்டிக்கான இது வந்து தேய்மானம் வந்து அது வந்து கம்பெனியே பார்த்துக்கும். டேமேஜ் ஆனால் மட்டும்தான் நம்ம பொறுப்பு. மற்றபடி வந்து எல்லாத்தையுமே கம்பெனி வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை டாக்ஸி டிரைவராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புதுசாக வரவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படும். அதுமாரி புதுசாக வரவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுமாரி பழைய டிரைவராக இருக்கிறவங்க, குவைத்தில் வந்து ரூட்டு தெரிஞ்சவங்க, லொக்கேஷன் தெரிஞ்சவங்க, அதுமாரி சின்ன சின்ன இடத்துக்கும் போகிறதுக்கு வரதுக்கு தெரிஞ்சவங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க. அவங்க தான் வந்து ஒட்டி சீக்கிரம் சம்பாதிக்க முடியும். புதுசாக வந்தால் அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் தெரியறதுக்கு, அவங்க கற்றுக்கிறதுக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம். குவைத்தை இருந்தாலுமே வந்து சுற்றுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. அதுமாரி சின்ன சின்ன ஏரியா இருக்குது. எல்லாத்தையுமே வந்து கணக்கு வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு சொன்னாங்க. செலவு போக நம்ம சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 250லேருந்து மேக்ஸிமம் 400 சம்திங் வரைக்கும் சம்பாதிக்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதனால் டாக்ஸி டிரைவரில் வந்து அதிக பேர் வந்து லைக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. டிரைவர்ஸை பொறுத்த வரையுமே வந்து வேலை கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஆனால் பிடிச்ச அந்த வேலையை பார்த்தோம்னா வந்து ரொம்பவுமே வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி போகலாம். ஏன்னா என் ஊரில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவன் டிரைவராக இருக்கான். அவன் ரொம்ப வருஷமாகவே டிரைவராக இருக்கான். பேர் வந்து தினேஷ். வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேலையை வந்து விரும்பி செய்கிறதுனாலே அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கே அவனுக்கு மனசு இல்லை. எனக்கெல்லாம் வந்து எல்லா விஷயமே அந்தளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை. நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. எதை நோக்கி பயணம் பண்ணுறோன்னே தெரியாமல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செய்கிற வேலையை விருப்பப்பட்டு செய்வாங்கம்பாங்கள்ல, அதுமாரி விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும். என்னடா இப்படிலாம் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த வேலையை வந்து ரொம்பவுமே விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வேலை செய்கிறது முக்கியம்லாம், அந்த வேலையை வந்து விரும்பி செய்யணும். அப்போ தான் வந்து டைம் ஓடுறதும் தெரியாது, எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குயிக் தமிழன் 2205 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் வந்து அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டு போயிருங்க. யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அதனாலேயே வந்து யார் வீடியோ பார்க்குறீங்க பார்க்கலன்னே தெரிய மாட்டுது. ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க ஹாய்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.